சண்டே தடபுடலாக எங்கள் வீட்டில் போச்சுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாமே சேர்த்துக்கிட்டேங்க. இது அழகாக ஒரு சட்னியாக ரெடி பண்ண போகிறேன். என்ன ஒரே மெத்தடில் தான் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பொரிகடலை கொஞ்சம் மிச்சம் இருந்தது, அதையுமே நான் போட்டு அதோடு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா அதை கிண்டிக்கிட்டேன். தோசை ஊற்றுறேன். தோசை மட்டும் எப்போவுமே ஊற்றுறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. எனக்கு சாய்ஸுக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஐட்டம்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். நாளைக்கு இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கொடுப்பேன். இப்போ தோசையை பிள்ளைக்கு சட்னி ஊற்றி இப்போ கொடுக்க போகிறேங்க. பையன் மெடிசன் சாப்பிட்றதுனால காரம் அதிகமாக சாப்பிட்டா வயிறு புண்ணாயிரும் அப்படின்றதுனால தான் கொஞ்சம் காரத்தெல்லாம் கம்மி பண்ணி போட்டேன். நீங்கள் சொன்னது போலவே கேரட்டும் பீட்ரூட்டும் போட்டு ஒரு நல்ல சூப்பரான ஜூஸ் அவனுக்கு போட்டு கொடுக்க போகிறேன். இது 11 o'clock. ரெண்டையும் ஒன்றா போட்டு நல்லா அரைச்சி அதோட சாரை நான் வழக்கம் போல் எடுத்துக்கிட்டேங்க. இதை நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் அதோட திப்பி வரும் பார்த்தீங்களா, அதை நேற்று தோசை செஞ்சதை பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி வேறு ஒரு விஷயம் பண்ண போகிறேன் பாருங்கள். என் 2 பிள்ளைங்களும் அழகாக குடிச்சிட்டாங்க. பெரிய பையனுக்கும் மிச்சத்தை ஊற்றி கொடுத்துட்டேங்க. இப்போ அந்த திப்பி இருக்குது. இதோடு என்ன பண்ணுறேன்னா, கேரட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேங்க. இந்த கட்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் நம்ம கட்டர் வச்சுருக்கோம்ல, அதில் போட்டு எடுத்தோம்னா இந்த மாதிரி நைஸாக வந்துடும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் இதில் போட்டு வச்சுருக்கேன். அரிசியும் பாசிப்பருப்பும் ஒன்றா போட்டு வேக வச்சுட்டேங்க. அதில் மிளகுத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் இது 3 போட்டு உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கேரட்டை அந்த சாதம் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கேரட்டை போட்டு இப்போ நம்ம கிளறிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி பூண்டும் வெங்காயமும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக அந்த பீட்ரூட்டை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த அளவு வெந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஆரம்பத்துலேயே போட்டு ரொம்ப டீப்பாக வேக வச்சிட்டோன்னா அதில் இருக்கிற சத்துக்கள்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால தான் கடைசியாக போட்டேன். இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சம் காலையில் வச்ச அந்த சட்னி மிச்சம் இருந்தது, அதை தொட்டு அழகாக பையனுக்கு ஊட்டிட்டேங்க. ஹெல்த்தியாக மதியத்துக்கு சாப்பாடு அவனுக்கு முடிஞ்சிருச்சு. முன்னால் மாதிரி அவனுக்கு நல்லா சாப்பிட முடியல, அதனால ரொம்ப ஸ்லோவாக தான் சாப்பிட்றான். ஆனாலும் நான் ஊட்டிட்டேன். அவனுக்கு வெங்காயம் ரொம்ப பிடிக்கும். வெங்காயம் வேணும்னு கேட்டான். அதை வெறும் தான் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு வாழைப்பழம் கொடுத்துட்டு அந்த சாதம் மிச்சம் இருந்ததில் அதை ஒரு 4 o'clock போட்டு அதில் வெங்காயத்தை வச்சு கொடுத்துட்டேன். இந்த வால்நட் நான் வாங்கிட்டு வந்தேங்க. இந்த வால்நட்டு நான் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப கசப்பாக இருந்தது. இது வரைக்கும் நான் இதை வாங்கினதே கிடையாது, அதனால தான் கசக்குது. இது கரெக்டான வால்நட்டான்னு நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். 3 பீஸ் மட்டும் அவனுக்கு கழுவிட்டு நான் கொடுத்தேங்க. மசால் பொடி அரைக்காததுனால குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அதுக்காக தான் இந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்தேங்க. இப்போ இதை நான் வச்சு மசால் பொடி ரெடி பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். கடலைப்பருப்பு சின்ன பாக்கெட் இல்லை, அதனால தான் பெரிய பாக்கெட்டாக கொடுத்துட்டாங்க. வெந்தயமும் அது மாதிரி 50 கிராம் இருக்குது. அதில் கொஞ்சமாக போடுவேன், ரொம்பலாம் போட மாட்டேன். இதில் மிச்சம் வரதை நம்ம மற்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக. இப்போ மிளகு, சீரகம், சோம்பு, மஞ்சள், அதுக்கப்புறம் வெந்தயம், கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் தனியா, ஒரு பெருங்காய டப்பா. மிளகாய் ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு வந்தேங்க. இந்த சோம்பு இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப பச்சை கலரில் இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, அதை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை வடித்து பார்த்தேங்க. இங்கே பாருங்கள் எந்த கலரில் இருக்குன்னு. இந்த அளவுக்கு எதுக்கு சாயம் சேர்க்குறாங்கன்னு எனக்கு புரியல. ஆனாலும் நான் இதை கழுவிட்டு நான் யூஸ் பண்ணிட்டேன். நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யணும்னு நினைக்கிறப்ப தான் நம்ம நிறைய சொதப்பல்கள் பண்ணுவோம். அது மாதிரி தான் நானும் பண்ணிகிட்ருக்கேன்னா எனக்கு தெரியல. வெந்தயம், கடுகை போட்டு நல்லா வறுத்துட்டேங்க. மஞ்சளை கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு கடலைப்பருப்பை போட்டு வறுத்துட்டு அரிசி கொஞ்சமாக போட்டு வறுத்துட்டேங்க. மிளகாய் வெறும் 20 மிளகாய் மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா எல்லா மிளகாயும் போட மாட்டேன், காரம் அதிகமாக நாங்கள் சேர்க்குறதில்ல. அதுக்கப்புறம் 1/2 கிலோ தனியாவுக்கு இந்த ஐட்டத்தெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி பையன்கிட்ட அரைக்கிறதுக்கு கொடுத்து விட போகிறேன். இதோடு என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கட்டி பெருங்காயம் கிடைக்கல, அதனால தான் இதை போடுறேன். சீரகம், மிளகு கொஞ்சம் மிச்சம் இருந்ததில் அதை பொடி பண்ணி வச்சுட்டேங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, வரகு இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தேன். அந்த வரகை நல்லா கழுவினேன். கழுவ அழுக்காக வரும். அதை நல்லா பியூராக நல்லா தண்ணி விட்டு கழுவிட்டு அதை சாதமாக இப்போ நான் நைட்டுக்கு செய்ய போகிறேங்க. இன்னும் சில ஐட்டம்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது என்னன்னு நீங்கள் பாருங்கள். கம்பு, கேழ்வரகு, கோதுமை, அதுக்கப்புறம் வெள்ளை சோளம், இது வாங்கிட்டு வந்திருக்கேன். எதுக்கு இது மாதிரி வாங்கி வைக்கிறேன் அப்படின்னா, நார்ச்சத்து உணவுகள் தான் அதிகமாக கொடுக்கணும், அரிசி சாதம் ரொம்ப கம்மி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சொன்னது போலவே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் உளுந்து போட்டுட்டு வெங்காயமும் பூண்டும் போட்டிருக்கேன். 2 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இதை நல்லா வதக்கிக்கிறேன். இவ்வளோண்டு புளி போட்டிருக்கேங்க, கொஞ்சமாக போட்டிருக்கேன். இந்த புதினாவை நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதை அப்படியே ராவாக போட்டு அரைக்க போகிறேன். வதக்கலைங்க, இதோட சத்து வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுனால அப்படியே தான் அரைக்கிறேன். இதில் 2 தேங்காய் 2 பீஸ் தேங்காவும் போட்டு அரைச்சிருக்கேன். பாருங்கள், இதை பசங்களுக்கு கொடுக்க போகிறேன். பையனுக்கு இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக கிளறி கொடுத்துட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக சாப்பிடுவான். இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவன் நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி இன்னும் கொஞ்சமாக சாப்பாடு சேர்த்து வாங்கி சாப்பிட்ருக்கான். அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியும். இது பிள்ளைங்க எப்படி சாப்பிடுவாங்களோ அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. ஏதோ அவங்க நாக்கு செத்து போய் தான் இது பழகி அப்படியே வாழ்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டாங்க. இப்போதைக்கு
ஹெல்த்தியாக கொடுக்கணும். அதுக்கப்புறமா இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிட்டா கொஞ்சம் டேஸ்ட்டாக செஞ்சு கொடுக்குறேங்க. நான் வாங்கிட்டு வந்த இந்த ஐட்டத்தில் சரிபாதி எடுத்து ஒரு பக்கெட்டில் போட்டு மூடி வச்சுட்டேங்க. மிச்ச பாதி எடுத்து நல்லா கழுவிக்க போகிறேன். ஸ்மெல்லில் மாவு அரைக்கிறோன்னா நிறைய சத்துக்கள் வீணாக போயிடும். அதனால தான் வந்து நான் இதை அரைக்கிறதுக்கு கொடுத்து அனுப்பலை. மிளகாத்தூளை அரைச்சிட்டு வந்துட்டான் பையன். அதை காய போட்டு எடுத்து வச்சுட்டேங்க. கம்பு கேழ்வரகெல்லாம் நல்லா தண்ணி ஊற்றி கழுவி அதை வந்து வடிகட்டி வச்சுக்கலாம். தண்ணி ஃபுல்லாக வடிகட்டினதுக்கப்புறம் அதை காய வச்சு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா அதில் கொஞ்சமாக வந்து கம்பு கேழ்வரகு எடுத்து அதில் கோதுமை கொஞ்சம் போட்டு அரிசி கொஞ்சம் போட்டு ஊற வச்சுக்கிறேங்க. இதில் வந்து உளுந்தும் வந்து சேர்த்தே ஊற வச்சுக்கிறேன். உளுந்தும் வெந்தயமும் சேர்த்து அதை தனியாக கழுவிட்டு இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இது ஊறட்டும். இப்போ காலையிலைக்கு நம்ம இதை வந்து அரைச்சிக்கலாம். இதை வந்து தோசையாக செஞ்சு கொடுத்துக்கலாங்க. இப்போ நான் வந்து தனியாக எடுத்து கழுவி வச்சுருந்தேன்ல அதை வந்து காய வச்சுட்டேங்க. பையன் இப்போ தான் வந்து சாப்பிட்றான். இப்போ நான் வந்து காய வச்சதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு நானும் வந்து தூங்க போகிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நிறைய வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இந்த வீடியோவில் நான் பேசியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.